நீங்கள் கேட்க இருக்கும் புத்தகத்தின் பெயர் அஸ்வகோஷரின் புத்த சரிதம். எழுதியவர் ராஜி ரகுநாதன். வழங்குபவர்கள் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன். அஸ்வகோஷர் இயற்றிய புத்த சரிதம் சமஸ்கிருத மொழியில் மகா காவியமாக புகழ்பெற்றது. அஸ்வகோஷர் சமஸ்கிருத அறிஞர், மகாகவி. இவர் சமஸ்கிருத இலக்கியத்தின் முதல் நாடக ஆசிரியராக அறியப்படுகிறார். அஸ்வகோஷர் அந்தணரானாலும் பிராமண வர்ணாசிரமத்தை துறந்து பௌத்தராக மாறி புத்தரின் போதனைகளை தன் இலக்கிய பங்களிப்பின் மூலம் விரிவாக பிரச்சாரம் செய்தார். புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை 28 அத்தியாயங்களில் முழுமையாக விவரிக்கிறது இந்த நூல். இந்த காவியத்தின் முதல் பகுதியில் புத்தரின் வீடு துறத்தல், தவம், காமதேவனின் தூண்டல்கள், மன்மதனை வென்றது போன்ற சம்பவங்கள் உணர்ச்சிபூர்வமாக அழகான காவிய நடையில் விளக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் பகுதியில் புத்தரின் காசி வருகை, சீடர்களுக்கு போதனை, பெரிய சீடர்களுக்கு தீட்சை, தந்தையும் மகனும் சந்திப்பு, ஜேத் வனத்தை ஏற்பது, ஆம்ரபாலியின் தோட்டத்தில் ஆயுள் நிர்ணயம், லிச்சவிகள் மீது கருணை, நிர்வாண மார்க்கம், மகா பரிநிர்வாணம், நிர்வாணத்தை போற்றும் துரிகள், புத்தரின் உடல் எச்சங்களை பகிர்தல் ஆகியவை உள்ளன. இதில் புத்தரின் கொள்கை பற்றிய கூடுதல் விவரம் காணப்படுகிறது. தமிழில் முதன்முறையாக அஸ்வகோஷரின் புத்த சரிதத்தை முழுமையாக விரிவாக எழுதியிருக்கிறார் ராஜி ரகுநாதன். அஸ்வகோஷரின் புத்த சரிதம். அத்தியாயம் 5. புறப்பாடு. அவ்விதம் சாக்கிய தேசத்து இளவரசர் சித்தார்த்தர் அவருக்கு தகுந்ததும் செலவு செய்து ஏற்பாடு செய்யப்பட்டதுமான காமபோகங்களால் தூண்டப்பட்ட போதிலும் அதிகமாக விஷம் பூசிய அம்பினால் நெஞ்சில் துளைக்கப்பட்ட சிங்கத்தைப் போல இன்பத்தையோ சுகத்தையோ பெற முடியாமல் போனார். காடுகளைக் காண புறப்பட்டார். அவ்விதம் இருக்கையில் ஒருநாள் இளவரசர் சித்தார்த்தர் சித்திர விசித்திரமான கதைகளும் உரையாடலும் அறிந்தவர்களும் தகுதி வாய்ந்தவர்களுமான மந்திரி குமாரர்களோடு சேர்ந்து அமைதியை நாடி அரசர் சுத்தோதனரின் அனுமதி பெற்று காடுகளைக் காணும் ஆர்வத்தால் தலைநகரை விட்டு வெளியே கிளம்பினார். சித்தார்த்தர் மரமும் தாமரைப் பூவும் வரையப்பட்ட ராஜமுத்திரை பதித்த கொடியை உடையவராய், தலைமேல் அசையும் குஞ்சலங்கள், அழகான தங்கக் கவசம், புது பொன்னால் செய்த கண் மறைப்புகள், சிறு சிறு மணிகள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட ஒளிகற்றையோடு ஒப்பிடத்தக்க கந்தகம் என்று அழைக்கப்பட்ட நல்ல ஜாதி குதிரை மேல் ஏறி புறப்பட்டார். காடுகளை காணும் ஆர்வத்தோடு சென்ற சித்தார்த்தர் நிலத்தின் இயல்புகளால் ஈர்க்கப்பட்டு காடுகளின் அருகில் இருந்த இடங்களுக்கு சென்றார். அங்கு உழப்படும் வயல்களைக் கண்டார். அங்கு கலப்பையால் உழுத அடையாளங்களை நீரலைகளின் வடிவில் கண்டார். அங்கு புற்களும் தர்பைகளும் கலப்பையால் கிழிக்கப்பட்டு துண்டு துண்டாக சிதறி கிடந்தன. பற்பல சிறிய கிருமிகளும் பூச்சிகளும் உயிரினங்களும் எங்கு பார்த்தாலும் இறந்து கிடந்தன. அதைக் கண்டு சித்தார்த்தர் சொந்த உறவினர்களே இறந்தது போல் எண்ணி துயருற்றார். காற்று, வெயில், தூசி இவற்றில் வேலை செய்ததால் பலவித உடல் நிறம் கொண்ட விவசாயிகளையும் ஏரை சுமப்பதால் ஏற்பட்ட சிரமத்தால் சோர்வடைந்த எருதுகளையும் பார்த்த வணக்கத்திற்குரிய சித்தார்த்தருக்கு தாங்க முடியாத இரக்கம் பிறந்தது. முதல் தியானம். சோகத்தால் சூழப்பட்ட சித்தார்த்தர் குதிரை மீதிருந்து கீழிறங்கி மெதுவாக அங்கும் இங்கும் நடக்கத் தொடங்கினார். உலகின் தோற்றத்தையும் மரணத்தையும் பற்றி ஆழ்ந்து சிந்தித்து துக்கம் கொண்டு, இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக தீராத துன்பத்தில் உள்ளது என்றார். நல்ல மனம் கொண்ட சித்தார்த்தர் தனிமையை விரும்பி தன்னோடு வந்த பரிவாரத்தை தடுத்துவிட்டு அங்கேயே ஓர் ஏகாந்தமான இடத்தில் ஒரு நாவல் மரத்தின் அருகில் சென்றார். அந்த மரம் எல்லா புறமும் அசையும் அழகான இலைகளோடு இருந்தது. அந்த மரத்தின் அடியில் தூய்மையாகவும் வைடூரியத்தைப் போல பசுமையாகவும் இருந்த இடத்தில் அமர்ந்தார். உலகில் நிகழும் பிறப்பு இறப்பு பற்றி தீவிரமாக சிந்தித்து தன் மனதிற்கு நிலையான அமைதியை அளிக்கும் வழியை தேடினார். அவ்விதம் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தார்த்தரின் மனம் உடனே நிலையான தன்மையை அடைந்தது. புலனின்பங்களின் மீதான ஆசை, மனத்தில் ஏற்படும் துயரம் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற்றார். விருப்பு வெறுப்பு முதலான இவ்வுலக உணர்வுகளிலிருந்து விமுக்தி பெறும் வழியையும் சரியான தர்மத்தை காட்டும் சாந்தமான ஆலோசனை நெறியையும் முதல் தியானத்தில் பெற்றார்.
அதன் பிறகு விவேகத்தால் பிறந்ததும் மிகவும் விரும்பத்தக்கதும் மங்களகரமானதுமான சமாதி நிலையை அடைந்தார். சமாதி நிலை அடைந்த மனத்தால் உலகத்தின் போக்கை கவனித்தார். உலகின் இயல்பை ஆழமாக அறிவதற்காக மீண்டும் தியானத்தில் ஈடுபட்டார். நோய், முதுமை, இறப்பு ஆகியவற்றை இயல்பான குணங்களாக பெற்ற மானுடன் அஞ்ஞானியாகவும் பிறருடைய ஆதிக்கத்தில் இருப்பவனாகவும் செருக்கு மிகுந்தும் இருப்பதால் சிந்திக்கும் திறனற்றவனாகிறான். முதுமையால் பாதிக்கப்படுபவனையும் நோயாளியையும் மரணித்தவனையும் தன்னைவிட மாறுபட்டவனையும் பார்த்து அருவருப்பு கொள்கிறான். இது வருந்தத்தக்க விஷயம். இவ்வுலகில் நாம் இவ்விதம் நோய், முதுமை, மரணம் இவற்றை இயல்பான குணங்களாக பெற்றிருந்தும் இதே இயல்பு கொண்ட பிறரிடம் அருவருப்பு காட்டினால் இந்த உயர்ந்த தர்மத்தை பற்றிய ஞானம் பெற்ற எனக்கு இச்செயல் உசிதமானதோ ஏற்புடையதோ அல்ல. இவ்விதமாக சித்தார்த்தர் நோய், முதுமை, மரணம் போன்ற குறைகள் எவ்விதம் உலகில் நிலை பெற்று அமைந்துள்ளன என்பதை தெளிவாக பார்க்க முடிந்ததால் சக்தி, இளமை, வாழ்க்கை முறை ஆகியவற்றால் ஏற்பட்ட செருக்கு ஒரே கணத்தில் அவரை விட்டு விலகியது. அந்நிலையை அடைந்த சித்தார்த்தர் உயர்ந்த மகிழ்ச்சியை பெறவில்லை. அதற்காக கழிவிரக்கமோ சந்தேகமோ கொள்ளவில்லை. உறக்கமோ மயக்கமோ அடையவில்லை. காமம் போன்ற குணங்களை விரும்பவில்லை. அதற்காக பிறரை வெறுப்பது, அவமதிப்பது போன்றவற்றையும் செய்யவில்லை. சாதுவின் வருகை. அத்தகைய மகாத்மாவான சித்தார்த்தரிடம் மாசில்லாத தூய அறிவு செழித்து வளர்ந்தது. அந்நிலையில் வேறு யாருக்கும் தென்படாமல் சித்தார்த்தருக்கு மட்டுமே தென்பட்டு சாதுவின் வேடத்தில் ஆண் ஒருவர் வந்தார். இளவரசர் சாதுவிடம், "நீங்கள் யார் என்று கூறுங்கள்" என்று கேட்டார். அந்த யாசகர், "ஓ, மனிதர்களில் உயர்ந்தவரே, பிறப்பு இறப்பு பற்றிய அச்சம் கொண்ட பிக்ஷு நான். அவற்றிலிருந்து விமுக்தி பெறுவதற்காக துறவறம் மேற்கொண்டேன். எனக்கு என் மனிதர்கள் பிற மனிதர்கள் என்ற வேறுபாடு கிடையாது. நான் அனைவரிடமும் சமமான பார்வை உள்ளவன். புலனின்பங்களின் மேல் எனக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. முக்தியில் விருப்பமுள்ள நான் அனைத்தையும் அழிக்கும் குணமுள்ள இந்த உலகில் மங்களத்தை அளிக்கக்கூடியதும் அழிவில்லாததுமான பாதையை தேடுகிறேன். ஏதோ ஓர் இடத்தில் எங்கோ ஒரு மரத்தின் கீழோ மக்கள் நடமாட்டம் இல்லாத கோவிலிலோ மலை மீதோ காட்டிலோ வசித்து எதையும் உணராமல் எந்தவித ஆசைக்கும் இடம் கொடுக்காமல் எந்த பிக்ஷை கிடைக்குமோ அதையே உண்டு பரமார்த்தத்தை அறிவதற்காக அலைந்து வருகிறேன்" என்றார். அவ்வாறு தன் விவரங்களை கூறிய அந்த சாது இளவரசர் பார்த்து கொண்டிருக்கும் போதே வானை நோக்கி எம்பி பறந்து சென்றார். ஏனென்றால் தெய்வீக உடல் கொண்ட அந்த சாது சித்தார்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலையை நினைவுபடுத்துவதற்காக வந்தார். அவ்விதம் வந்த பிக்ஷு பறவையைப் போல ஆகாயத்தில் பறந்து செல்லவே மனிதர்களுள் உத்தமரான சித்தார்த்தர் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தார். அந்த சாதுவை பார்த்ததாலும் அவர் கூறியதை கேட்டதாலும் சித்தார்த்தர் தன்னுடைய தர்மம் என்ன என்பதற்காக சமிஞ்ஞையை பெற்றார். வீட்டை விட்டு கிளம்பும் வழியை பற்றி சிந்தித்தார். சமிஞ்ஞையை பெற்றார். இந்திரனுக்கு சமமானவரும் ஆசைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தவருமான சித்தார்த்தர் நகரத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் தன் குதிரை மேல் ஏறினார். அக்காரணத்தால் தன்னோடு வந்த பரிவாரங்களை பார்த்தார். அங்கிருந்து தான் முன் நினைத்தபடி செல்ல விரும்பிய காட்டிற்கு செல்லவில்லை. சித்தார்த்தர் பிறப்பு இறப்பை அழிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவராக காடுகளிலேயே வசிக்க வேண்டும் என்ற முடிவை தன் மனதில் நிலைநிறுத்தி வேறெந்த ஆசையும் மனத்தில் வைத்து கொள்ளாமல் காட்டிலிருந்து மீண்டும் நகரத்திற்கு சென்றார். காட்டிலிருந்து கஜமண்டலத்திற்குள் யானை எவ்வாறு நுழையுமோ அவ்வாறு அவர் நகரத்திற்குள் பிரவேசித்தார். பிறந்த பயன். அரச குடும்பத்து பெண்ணொருத்தி நகரத்துக்குள் பிரவேசிக்கும் சித்தார்த்தரை பார்த்து அவர் நடக்கும் வழியில் கைகூப்பி நின்று, "ஓ நீண்ட கண்களுடையவரே, இந்த உலகில் எந்த பெண்ணின் கணவன் உன்னை போன்றவனோ அந்த பெண் சுகப்படுவாள், பிறந்த பயனை அடைவாள்" என்றாள். கம்பீரமாக மேகம் போல் கர்ஜிக்கும் குரல் கொண்ட சித்தார்த்தர் அந்த பெண் கூறியதைக் கேட்டு மிகுந்த அமைதியை அடைந்தார். அவள் பேசியதிலிருந்த பிறந்த பயன் என்ற சொல்லை கேட்டதும் மோட்சத்தை அடைவதற்காக செய்ய வேண்டிய கடமையின் மீது தன் சிந்தையை இருத்தினார். சுமேருமலை சிகரம் போல் உயர்ந்த உடல்வாகு,
யானை தும்பிக்கை போன்ற கரங்கள், மேகத்தின் கர்ஜனை போன்ற குரல் வளம், எருதுக்கு இருப்பது போன்ற விசாலமான கண்கள், சந்திரனை போன்ற முகம், சிங்கத்தை போன்ற பராக்கிரமம் உடைய சித்தார்த்தர் அழியாத தர்மத்தின் மேல் விருப்பம் கொண்டவராக அரண்மனைக்குள் பிரவேசித்தார். அரசரிடம் அனுமதி கேட்டார். பின்னர் சிங்கம் போல் நடைகொண்ட சித்தார்த்தர் ஸ்வர்க்கத்தில் தேவர்களின் சபையில் பிரகாசிக்கின்ற இந்திரனை நெருங்கிய சனத்குமாரரைப் போல மந்திரிகளின் கூட்டத்தால் வணங்கப்படுகின்ற சுத்தோதனரின் அருகில் சென்றார். அரசரை வணங்கி கைகூப்பியபடி சித்தார்த்தர் அரசரிடம், "ஓ ராஜா, எனக்கு தம்முடைய சிறப்பான அனுமதியை அளியுங்கள். மோட்சத்திற்காக துறவு மேற்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறேன். இவ்வுலகில் அனைவருக்கும் பிரிவு என்பது தவிர்க்க முடியாதது" என்றார். சித்தார்த்தரின் சொற்களை கேட்ட அரசர் யானையால் அடிக்கப்பட்ட மரத்தைப் போல அதிர்ந்து போனார். சித்தார்த்தரின் கரங்களை தாமரை மலர் போன்ற தன் கரங்களில் ஏந்தி கண்ணீர் குரலை அடைக்க இவ்விதம் கூறினார்: "மகனே, துறவு மேற்கொள்ளும் உன் எண்ணத்தை கைவிடு. உனக்கு தற்போது மோட்சத்திற்காக துறவர தர்மத்தை மேற்கொள்ளும் வயதல்ல. இளம் வயதில் புத்தி சஞ்சலமடைந்தால் கடமையில் தவறுவது நிகழும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர். புலனின்பங்களில் உற்சாகம் கொண்ட புலன்களை உடையவனும் விரத தீட்சையால் ஏற்படும் சிரமங்களால் பாதிக்கப்படும் இயல்பு கொண்டவனுமான இளைஞனின் மனம் வனவாச வாழ்க்கையில் நிலையாக இருக்க இயலாது. முக்கியமாக முடிவெடுக்கும் ஞானம் அற்றவனின் மனம் விரைவாக சலனமடையும். ஓ பிரியமான புதல்வனே, முதன்மையானவனும் இந்த ராஜவம்சத்தின் அடையாளமுமான உனக்கு இந்த ராஜ்யத்தை அழித்துவிட்டு என் தர்மத்தை கடைபிடிப்பதற்கான சரியான நேரம் நெருங்கிவிட்டது. நிலையான வீரம் பொருந்தியவனே, உன் பராக்கிரமத்தால் தர்மம் நிலைத்து நிற்கும். ஆனால் தந்தையை விட்டு நீ வெளியேற நினைப்பது அதர்மம். சந்நியாசம் எடுத்துக்கொள்ளும் உன் முடிவை மாற்றிக்கொள். இல்லற தர்மத்தை கடைபிடிப்பதில் முழுமையாக ஈடுபடு. வயதிற்கேற்ற சுகங்களை அனுபவித்த பிறகு தபோவனத்தில் நுழைவதே ஓர் ஆணுக்கு உசிதமான செயல். அவ்வாறு கூறிய அரசரின் சொற்களை கேட்டு சித்தார்த்தர் உறுதியான குரலில் பதிலளித்தார்: "ஓ ராஜா, நீங்கள் எனக்கு 4 விஷயங்களில் உத்தரவாதம் கொடுத்தால் நான் தவம் செய்வதற்கு வனம் செல்ல மாட்டேன். என் வாழ்வென்பது இறப்புக்காக இருக்கக்கூடாது. எந்த நோயும் என் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடாது. முதுமை என் இளமையை திருடக்கூடாது. அது மட்டுமல்ல, எனக்கிருக்கும் இந்த செல்வங்களையும் அரசபோகங்களையும் எத்தகைய விபத்தும் என்னிடமிருந்து பறித்துவிடக்கூடாது." சாத்தியமில்லாத விஷயங்களை பற்றி பேசும் மகனை நோக்கி சாக்கிய அரசர் சுத்தோதனர், "இவ்வாறு அதிகமாக வளர்கின்ற அறிவையும் சிந்தனையையும் விட்டுவிடு. இவ்விதம் சகஜமல்லாததும் அளவுக்கு அதிகமானதுமான கோரிக்கைகள் உன்னை நகைப்புக்கு உள்ளாக்கும்" என்றார். அப்போது மேருமலை போன்ற உயர்ந்தவரான இளவரசர் தந்தையிடம், "நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாவிட்டால் என்னை நிறுத்தக்கூடாது. நெருப்பால் எரிக்கப்படும் வீட்டிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை தடுத்து நிறுத்த முயல்வது சரியல்ல. எப்போது மனிதனுக்கு உலகத்திலிருந்து பிரிந்து போவது நிச்சயம் என்று தெரியுமோ, அப்போது துறவற தர்மத்திற்காக தானாகவே அனைத்தையும் விட்டு விலகுதல் என்பது சிறந்த செயல். ஏனென்றால் நிச்சயமாக மரணம் என்னை விருப்பம் நிறைவேறாதவனாகவும் போகங்களில் சிக்கி பிறருக்கு அடங்கியிருப்பவனாகவும் திருப்தியற்றவனுமாக செய்து உலகத்திலிருந்து தனிமைப்படுத்திவிடும்" என்றார். அரசர் அனுமதி மறுத்தார். இவ்விதமாக மோட்சத்தில் விருப்பம் கொண்டு மகன் விவரித்த முடிவை கேட்டு சாக்கிய அரசர் சுத்தோதனர், "இளவரசன் எங்கும் செல்ல மாட்டான்" என்று உத்தரவாக கூறி அவனுக்கு பாதுகாப்பையும் உயர்ந்த காமபோகத்தையும் ஏற்பாடு செய்தார். அப்போது அமைச்சர்கள் மிக ஆதரவோடும் அன்போடும் தகுந்த விதத்தில் சாத்திரம் விரித்த நிரூபணங்களையும் போதனைகளையும் இளவரசருக்கு கூறினர். தந்தையின் கண்ணீரால் தடுக்கப்பட்ட சித்தார்த்தர் துயரத்தோடு இல்லறத்திற்கு சென்றார். சித்தார்த்தர் வீட்டிற்குள் வந்தபோது மானை போல அழகிய கண்களை உடைய பெண்கள் அச்சம் கொண்ட பார்வையால் அவரை பார்த்தனர். அவர்கள் காதுகளில் அணிந்த குண்டலங்கள் அவர்களுடைய கன்னங்களை முத்தமிட்டுக் கொண்டிருந்தன. அவர்கள் விட்ட பாரமான பெருமூச்சால் அவர்களுடைய மார்பகங்கள் நடுங்கின. மேருமலையைப் போல தங்க நிறம் கொண்டவரும் சிறந்த பெண்களின் உள்ளங்களில் சலனத்தை ஏற்படுத்துபவருமான சித்தார்த்தர் தன் பேச்சினால் அவர்களுடைய காதுகளையும், ஸ்பரிசத்தால் அவர்களுடைய அங்கங்களையும், உடலால் அவர்களுடைய கண்களையும், குணங்களால் மனங்களையும் கவர்ந்தார்.
அன்றைய நாள் கழியவே சூரியனைப் போல தகதகவென்று பிரகாசிக்கும் உடலோடு கூடிய சித்தார்த்தர், உதயமாகும் சூரியன் தன் சுயம் பிரகாசத்தால் இருளைக் கிழித்துக்கொண்டு மேருமலையின் மேல் ஏறியது போலவே அரண்மனையின் மாடிக்கு சென்றார். அரண்மனை மாடி. சித்தார்த்தர் ஏறிய அரண்மனை மாடியில் மரம் வடிவத்தில் இருந்த தீபத்தூணில் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. அந்த தீபங்கள் தங்க ஒளியை வீசின. உள்ளே இருந்த அறைகள் அனைத்தும் மிக உயர்ந்த கருத்த அகிர்புகையால் நிறைந்திருந்தன. அப்படிப்பட்ட மாடியில் ஏறி வைரத்தால் செய்த இதழ் போன்ற வேலைப்பாடுடைய அற்புதமான தங்க ஆசனத்தில் அமர்ந்தார். சந்திரனைப் போல தூய்மையான இமயமலை சிகரத்தின் மீது மன்மதனை சூழ்ந்து நிற்கும் அப்சரஸ் பெண்களின் கூட்டத்தைப் போல இந்திரனுக்கு சமமானவரும் உத்தமருமான சித்தார்த்தருக்காக அந்த இரவில் உத்தம பெண்கள் வாத்திய கருவிகளோடு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் தெய்வீக வாத்திய கருவிகளுக்கு சமமான சிறந்த வாத்திய கருவிகளை இசைத்து சங்கீதம் பாடிய போதும் சித்தார்த்தர் அதை கேட்டு மகிழவில்லை, பாராட்டவும் இல்லை. சாதுவான சித்தார்த்தருக்கு பரமார்த்தத்தை தேடி வீட்டை விட்டு போக வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் இவை எதுவும் அவருக்கு ருசிக்கவில்லை. உறங்கிய பெண்கள். அந்த நேரத்தில் சித்தார்த்தரின் மனத்தில் இருந்த நிச்சயமான முடிவை அறிந்து தவத்தில் சிறந்தவர்களும் மேலானவர்களுமான தேவர்கள் அங்கிருந்த பெண்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் உறக்கம் வரும்படி செய்தனர். அந்த உறக்கத்தில் அவர்கள் தம் அங்கங்களால் பலவித சேஷ்டைகளை செய்யும்படியும் செய்தனர். அந்த அறையில் இருந்த ஒரு பெண் நடுங்கும் கரங்களால் கன்னங்களை பிடித்துக்கொண்டு ஏந்தியிருந்த தங்க வேலைப்பாடு கொண்ட வீணை மிக பிரியமானதாக இருந்தபோதிலும் அதன் மேல் கோபம் கொண்டவளைப் போல அதை நழுவ விட்டு உறங்கினாள். மற்றொரு பெண் கையில் பிடித்திருந்த புல்லாங்குழலோடு மார்பை மூடியிருந்த வெண்ணிற வஸ்திரம் நழுவினாலும் அப்படியே உறங்கினாள். அவ்வாறு உறங்கிய அவள் வண்டுகளின் ரீங்காரத்தோடு கூடிய தாமரை மலர்களும் நீரின் நுரைகள் என்ற புன்னகையும் நிறைந்த கரைகளைக் கொண்ட நதியைப் போல ஒளி வீசினாள். மற்றொரு பெண் தன் கரங்களால் காதலனை அணைத்திருப்பதாக எண்ணி ஒரு மத்தளத்தை அணைத்து கொண்டு உறங்கினாள். அவளுடைய கரங்கள் புதிய தாமரை மலரின் சூலகம் போல மென்மையாக இருந்தன. அவளுடைய தோள்களில் அணிந்திருந்த ஆபரணங்கள் தங்கத்தின் ஒளியோடு ஒன்றை ஒன்று நெருங்கியிருந்தன. அதேபோல் புதிய தங்க நகைகளும் சிறந்த மஞ்சள் நிற ஆடைகளும் அணிந்திருந்த சில பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவர்களுடைய அவயங்கள் யானையால் முறிக்கப்பட்ட பட்டுப்பருத்தி மரக்கிளைகள் போல வசமின்றி விழுந்து கிடந்தன. வில்லின் நான் போல மெலிந்து அழகான உடல் கொண்டிருந்த மற்றொரு பெண் ஜன்னல் ஓரத்தில் சாய்ந்து கொண்டு உறங்கினாள். அவள் அணிந்திருந்த அழகான கழுத்தணிகள் ஆடி அசைந்தன. அந்த நிலையில் அவள் கதவின் மேல் மரத்தால் அமைக்கப்பட்ட தோரண பொம்மை போல் இருந்தாள். தாமரை மலர் போன்ற முகம் கொண்ட மற்றொரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கையில் அவளுடைய இரத்தின மணி காதணிகள் கன்னங்களில் படர்ந்து அழுத்தின. அந்த உராய்வால் கன்னங்களில் முதலை வடிவில் வரைந்திருந்த வண்ணப்பூச்சுகள் சிதறின. அவ்வாறு உறங்கிக் கொண்டிருந்த அவள் மேலே நின்றிருந்த மரங்கொத்தி குருவி துளைத்ததால் பாதி வளைந்த நாளத்தோடிருந்த தாமரை மலரைப் போல பிரகாசித்தாள். அவர்களுடைய கொங்கைகளின் சுமையால் வளைந்திருந்த உடலோடு மேலும் சிலர் கங்கணம் அணிந்த தோள்களால் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு அமர்ந்தபடி உறங்கினார்கள். ஒரு பெண் தோழியை அணைத்துக் கொள்வது போல 7 தந்திகள் கொண்ட வீணையை அணைத்துக் கொண்டு ஆழ்ந்து உறங்கினாள். அவள் அணிந்திருந்த தங்க சங்கிலிகள் அதிர்ந்தன. அவள் முகத்தின் மேல் சிதறிய காதணிகள் ஒளி வீசின. உறக்கத்தில் அவள் உருண்டாள். மற்றொரு பெண் தோளிலிருந்து தொங்கிய அழகான குஞ்சலங்களோடு கூடிய சிறு வாத்திய கருவியை ஆடம்பரமாக நடந்த காம விளையாட்டின் இறுதியில் காதலனை இழுத்தணைப்பது போல 2 துடைகளின் இடையில் இழுத்து வைத்துக்கொண்டு உறங்கினாள். மேலும் சில பெண்கள் அழகான புருவமும் விசாலமான கண்களும் கொண்டிருந்தாலும் அவர்களின் மூடிய கண்கள் கதிரவன் அஸ்தமிக்கும் போது மூடிக்கொள்ளும் தாமரை மலர் போல காட்சியளித்தன. மற்றொரு பெண் கலைந்து சிதறிய தலைமுடியோடு அணிந்திருந்த ஆபரணங்கள் நழுவ, உடுத்தியிருந்த ஆடைகளின் ஓரங்கள் விலக, கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலிகள் சிதற, யானையால் தாக்கப்பட்ட பெண் சிலை போல படுத்திருந்தாள். மேலும் சில துணிவுமிக்க பெண்கள் அழகும் குணமும் பொருந்திய தேவ இன பெண்களை ஒத்திருந்தாலும் உறக்கத்தால் தம் வசம் இழந்து வெட்கமின்றி விகாரமாக படுத்து பெரிதாக நீண்ட பெருமூச்செறிந்தார்கள். மயக்கத்தால் கைகளை நீட்டி விரித்து கொட்டாவி விட்டார்கள்.
சில பெண்களின் அலங்காரங்கள், பூமாலைகள் எல்லாம் கலைந்து சிதறியிருந்தன. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளின் முடிச்சுகள் அவிழ்ந்து தம் உடலில் துணியில்லை என்ற உணர்வின்றி கிடந்தார்கள். அவர்கள் கண்களை திறந்தபடியே உறங்கினார்கள். அவர்களின் வெண்விழி படலத்தில் அசைவில்லாததால் இறந்தவர்களைப் போல ஒளியிழந்து காணப்பட்டார்கள். மயக்கத்தால் அலைக்கழிக்கப்படுபவளைப் போல வேறொரு பெண் நன்கு வளர்ந்த உடலோடு வாயை முழுவதும் திறந்து வாயிலிருந்து எச்சில் ஒழுக உறங்கினாள். அவளுடைய வயிற்றுப்பகுதி வெளியில் தெரிந்தது. உடலை விகாரமாக வளர்த்திருந்தாள். அதனால் அவள் அழகில்லாமல் விளங்கினாள். அவ்விதம் பலவிதமான பெண்கள் தங்களின் இயல்புக்கும் குல வம்சத்திற்கும் ஏற்ப உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்களின் கூட்டம் வேகமாக வீசிய காற்றுக்கு வளைந்த தாமரைப்பூக்கள் நிறைந்த குளத்தை ஒத்திருந்தது. இளவரசர் சமநிலையற்ற சஞ்சலமான செய்கைகளோடு விகாரமாக உறங்கும் அந்த பெண்களை பார்த்தார். அவர்கள் அழகான உடலமைப்பும் மனதுக்கு இனிமையாக பேசும் திறனும் கொண்டிருந்த போதிலும் அவர்களை பார்த்து அருவருப்படைந்தார். அவ்வாறு ஆண்களை ஈர்க்கும் பெண்களின் நடத்தை புனிதமற்றது, விகாரமானது. இப்படிப்பட்ட பெண்களின் அழகான ஆடை அலங்காரங்களை பார்த்து மயங்கி ஆண்கள் காதல் வயப்படுகிறார்கள். ஆண்களை ஈர்க்கும் பெண்களின் இயல்பு கனவு போன்றது என்று விவேகத்தோடு மனிதன் யோசித்தால் பெண்களின் விஷயத்தில் நிச்சயம் ஏமாறமாட்டான். ஆனால் பெண்களின் அழகு, இளமை போன்ற குணங்களைப் பற்றிய எண்ணமும் ஆசைகளும் மனிதனின் மனத்தை தாக்கி அவனை காதலின் பக்கம் திசை திருப்புகின்றன. வீட்டை விட்டு கிளம்பினார். அவ்விதம் சிந்தனை செய்த சித்தார்த்தருக்கு தனக்குள்ள வாய்ப்பு புரிந்தது. அன்று இரவோடிரவாக வீட்டை விட்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. அவருடைய மனத்தை அறிந்த தேவதைகள் அவருக்காக அரண்மனை வாயில் கதவு தானாகவே திறக்கும்படி செய்தார்கள். சித்தார்த்தர் அவ்விதம் உறங்கிக் கொண்டிருந்த பெண்களின் நடத்தையை வெறுத்து அவர்களை தாண்டி மாடியின் பின்புறத்திலிருந்து கீழே இறங்கினார். எந்தவித சந்தேகமோ அச்சமோ இன்றி அரண்மனையின் முதல் வளாகத்தை கடந்து சென்ற சித்தார்த்தர் வேகமாக ஓடக்கூடிய சந்தகன் என்ற குதிரை காவலனை எழுப்பி, வேகமாக ஓடக்கூடிய கந்தகம் என்ற குதிரையை சீக்கிரம் இங்கு அழைத்து வா, நான் மோட்சம் பெறுவதற்காக இங்கிருந்து இப்போதே வீட்டை விட்டு கிளம்பியாக வேண்டும் என்றார். சித்தார்த்தர், என் மனதில் ஏற்பட்ட ஆனந்தத்தாலும் என் புத்தியில் நுழைந்த தீர்மானத்தாலும் நான் தனியாகவே இருந்தாலும் எனக்கு வழிகாட்டும் தலைவன் இருப்பது போலவே தோன்றுகிறது. எனக்கு வேண்டிய என் முன்னேற்றம் நிச்சயமாக எனக்கு முன் நின்று வழிநடத்தும். வெட்கத்தையும் பணிவையும் துறந்து அந்த இளம் பெண்கள் என் எதிரிலேயே உறங்கிக் கிடப்பது, அரண்மனை கதவுகள் தாமாகவே திறப்பது போன்ற காரணங்களால் அந்த புறத்தை விட்டு பிரிவதற்கு இதுவே சரியான தருணம் என்பது நிச்சயமாக தெரிகிறது என்று எண்ணினார். கந்தகன் என்ற குதிரை. அப்போது சந்தகன் என்பவன் அரசர் சுத்தோதனர் இட்டிருந்த ஆணையின் பொருள் புரிந்தவனாக இருப்பினும் அவன் மனதை தெய்வசக்தி வழிநடத்தியதால் அரசகுமாரர் சித்தார்த்தரின் உத்தரவுப்படி குதிரையை எடுத்து வர தயாரானான். இளவரசரின் ஆணைப்படி கந்தகன் என்ற குதிரையை அழைத்து வந்தான். கந்தகனின் முகம் தங்கத்தால் கடிவாளமிடப்பட்டிருந்தது. அதன் முதுகில் சிறிய ஆசனம் கட்டப்பட்டிருந்தது. நல்ல இனத்தில் பிறந்த அந்த குதிரை வலிமையோடும் சாதுவான குணத்தோடும் வேகத்தோடும் கூடியதாக இருந்தது. அந்த குதிரைக்கு முதுகுத்தண்டின் கடைசி எலும்பும் வாலின் ஆரம்பமும் குதிகாலும் அகலமாக இருந்தன. அதன் வாலும் முடியும் காதுகளும் குட்டையாகவும் நிலையாகவும் இருந்தன. அதன் முதுகும் வயிறும் வளைந்தும் உயரமாகவும் இருந்தன. அதன் மூக்கு, நெற்றி, மார்பு எல்லாம் விசாலமாக இருந்தன. அகன்ற மார்பு கொண்ட சித்தார்த்தர் அந்த குதிரையை அணைத்து கொண்டு தாமரை மலருக்கு சமமான ஒளி பொருந்திய தன் கரங்களால் அதனை வருடி படைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவரைப் போல இனிய சொற்களால் அதற்கு ஆணையிட்டார். ஓ சிறந்த ஷியாமா, அரசர் சுத்தோதனர் எத்தனையோ போர்களில் உன்மேல் அமர்ந்து போரிட்டு எதிரிகளை தோல்வியுற செய்தாரல்லவா? அதேபோல எவ்விதமாக பயணித்தால் இறப்பில்லாத வழியை, அமிர்தத்துவத்தை அடைய முடியுமோ அவ்வழியில் செல்வாயாக. யுத்தங்களிலோ விஷய சுகங்களிலோ செல்வம் சம்பாதிப்பதிலோ உதவுபவர் கிடைப்பது எளிது. ஆனால் தர்மத்தை அடைக்கலம் புகுந்தவனுக்கும் ஆபத்தில் சிக்கியவனுக்கும் உதவி செய்பவர் கிடைப்பது அரிது. இவ்வுலகில் தீய செயல்களிலும் நல்ல செயல்களிலும் யார் உதவி செய்வார்களோ அவர்களே பாவத்திலும் புண்ணியத்திலும் பங்குதாரராகிறார்கள். இவ்விஷயத்தை என் மனம் நன்கு அறிந்துள்ளது. அதனால் உத்தம ஷியாமா, உலக நன்மைக்காகவே தர்மத்திற்கு ஏற்ற வழியில் நான் இங்கிருந்து வெளியேறுகிறேன்.
இந்த விவரங்களையெல்லாம் புரிந்து கொண்டு வேகத்தோடும் வலிமையோடும் உனக்கும் இந்த உலகிற்கும் நலன் விளையும்படி முயற்சி செய்வாயாக என்றார். சித்தார்த்தர் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த சிறந்த குதிரைக்கு ஒரு நண்பனைப் போல கடமையை உபதேசித்து அக்னியைப் போல் பிரகாசிக்கும் வடிவம் கொண்டவராக சூரியன் சரத்காலத்தில் வெண்மையான மேகத்தின் மேல் ஏறி பயணிப்பது போல அந்த குதிரையின் மீது ஏறினார். சித்தார்த்தர் ஏறியவுடனே கந்தகன் என்ற அந்த சிறந்த குதிரை நள்ளிரவின் அமைதிக்கு இடையூறு விளைவிப்பதும் குடிமக்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதுமான ஓசையை அடக்கிக் கொண்டு தன் உதடுகளால் எந்தவித ஓசையையும் எழுப்பாமல் கணைப்புகளை அடக்கிக் கொண்டு அச்சமின்றி அடி வைத்து சென்றது. அந்த நேரத்தில் யக்ஷர்கள் பணிவோடு தம் உடல்களை வளைத்து தங்க கங்கணங்கள் அலங்கரித்த தம் முன் கைகளால் நுட்பமான அசைவுகள் கொண்டதும் தாமரை மலர் போன்றதுமான தம் விரல்களால் தாமரை மலர்களை விரிப்பது போல கந்தகனின் குளம்புகளை ஏந்தினர். கதவு திறந்தது. அந்த நகரத்தின் வீதி கதவுகள் பெரிய குறுக்குத் தாழ்பாள்கள் கொண்ட கதவுகளால் மூடியிருந்தன. அவற்றை யானைகளைக் கொண்டும் திறக்க முடியாது. அரசகுமாரர் சென்றபோது அந்த கதவுகளின் தாழ்பாள்கள் ஓசை எழுப்பாமல் தாமாகவே திறந்து கொண்டன. அவ்விதமாக கதவுகள் திறந்து கொண்டவுடன் சித்தார்த்தர் நிச்சயமான அறிவோடு எந்தவித ஆசைகளும் இல்லாதவராக அன்பான தன் தந்தையையும் சிறு குழந்தையான தன் மகனையும் தன் மீது பாசம் கொண்ட மக்களையும் உத்தம இல்லாளான லட்சுமி தேவி போன்ற தன் மனைவியையும் செல்வங்களையும் விட்டு பிரிந்து தந்தையின் தலைநகரிலிருந்து கிளம்பி சென்றார். அவ்வாறு நகரத்தை தாண்டியதும் களங்கமற்றதும் தூய்மையானதும் தாமரை போன்றதும் நீண்டதுமான கண்களைக் கொண்ட சித்தார்த்தர் நகரத்தின் பக்கம் பார்த்து, பிறப்பு இறப்பு இவற்றின் முடிவை அறியாமல் மீண்டும் இந்த கபிலவஸ்து என்ற பெயர் கொண்ட நகரத்திற்குள் நுழைய மாட்டேன் என்று சிம்மநாதம் செய்தார். அவ்வாறு சித்தார்த்தர் கூறிய சொற்களைக் கேட்டு குபேரனின் சபையில் இருந்த யக்ஷகர்களின் கூட்டம் மிகவும் மகிழ்ந்தது. மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தால் தேவர்கள் அவருடைய சங்கல்பம் நிறைவேறட்டும் என்று ஆசி வழங்கினர். அவர் மேற்கொண்ட விதிமுறைகளின் தீர்மானம் மிக கடினமானதென்று அறிந்து அக்னிக்கு சமமான மேலும் சில தேவர்கள் மேகங்களின் இடையிலிருந்து பொழியும் வெண்ணிலவு போல அவருடைய பணிப்பாதையில் வெளிச்சத்தை தெளித்தனர். அதாவது அவருடைய பயணத்தை எளிதாக்கினர். கதிரவனின் குதிரையைப் போன்ற கந்தகன் என்ற அந்த குதிரை மனத்தால் கட்டளையிடப்பட்டது போல சுற்றித் திரிந்தது. அவ்விதம் சூரியனின் ஒளியால் நிறத்தை இழந்த நட்சத்திரங்களைக் கொண்ட ஆகாயத்தை பார்க்கும் வரை, அதாவது விடியும் வரை சித்தார்த்தர் பல யோஜனை தூரத்தை பயணித்து கடந்தார். வணக்கம் மக்களே, இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, TamilAudioBooks.com, தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனல். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த சமயத்தில் தமிழ் ஆடியோ புக்ஸின் இதர படைப்புகளான தமிழ் ஒலி புத்தகங்கள், நாவல்கள், சிறுகதைகள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இதோ. ஸ்ரீ ஸ்ரீனிவாசாவின் குரலில் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், தமிழ்த்தாத்தா டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்களின் சுயச்சரிதையான என் சரித்திரம், சுதந்திர போராட்ட வீரரும் தியாகியுமான திரு ராஜவேலு ஐயா அவர்களின் காதல் தூங்குகிறது, ஆசிரியர் கவாக்கம்ஸ் அவர்களின் ப்ராஜெக்ட் டக், ஆசிரியர் மதுரகவி ஐயா அவர்களின் தொகுப்பான சரித்திரம் போற்றும் சந்திப்புகள், உபய வேதாந்த ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்களின் யமுனை துறைவர் திருமுற்றம், சரித்திர நாவல் கிபி 1687 முதல் 1711 வரை காஞ்சி வரதன் சன்னதியில் நடைபெற்ற சரித்திர சம்பவங்களின் கற்பனை படைப்பு, ஸ்ரீ ராமானுஜ திக்விஜயம், அத்திவரதர் வைபவம், தலைசிறந்த எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதை தொகுப்பு 3, ஆசிரியர் ஆதவனின் சிறுகதை தொகுப்பு 1 மற்றும் பல. எமது தமிழ் ஆடியோ புக்ஸ் குழுவில் இருக்கும் மற்ற வாசிப்பாளர்கள் வாசித்த சில நாவல்கள் பற்றிய தகவல்களில் சில. ஷாலினி லிங்கேஸ்வரன் அவர்கள் வாசிப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர், ஆசிரியர் லாசாரா அவர்களின் சிறுகதை தொகுப்பு மற்றும் தலைசிறந்த எழுத்தாளரான புதுமைப்பித்தன் அவர்களது
சிறுகதை தொகுப்புகள் 1 மற்றும் 2, ஆசிரியர் நா. பார்த்தசாரதி அவர்களின் கபாடபுரம், தலைசிறந்த எழுத்தாளர் லாச. ராமாமிர்தம் அவர்களின் அபிதா மற்றும் எமது குழுவில் இருந்து பாலாஜி பட்டாபிராமன் அவர்களது வாசிப்பில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சமுதாய வீதி, ஆசிரியர் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதியது மற்றும் நான்சி மெர்வின் அவர்கள் வாசித்த ஆசிரியர் நா. பார்த்தசாரதி அவர்களின் வஞ்சிமாநகரம். மேலும் புத்தகத்தைப் பற்றிய விவரங்களை tamilaudiobooks.com வலைதளத்திலும் காணலாம். தங்களின் கருத்துக்களை tamilaudiobooks@gmail.com என்ற முகவரியில் தெரியப்படுத்தவும். tamilaudiobooks@gmail.com tamilaudiobooks@gmail.com. தொடர்ந்து நாம் கதைக்குச் செல்வோம், வாருங்கள். நன்றி, வணக்கம்.